வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வயதானவர்களுக்கு யோகாவின் தேவை. ஸோ வயதானவங்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்கிறதுனாலையும் இல்லை எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதே ஒரு வியாதியாக எடுத்துக்கிறதுனாலையும் யோகா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் பயனாகவும் தான் இருக்குது. எந்த விதத்தில் உதவியாக இருக்குது அப்படின்னா, அவங்களோட மனநிலைக்கு யோகா ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு வேக்கம் இருக்குது வாழ்க்கையில். ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு பெரிய ஈடுபாடு, குடும்பத்தோட ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை குழந்தைங்களோட பெரிய கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் டிட்டாச்மெண்ட் ஆகக்குள்ள யோகாங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆர்ட் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, தன்னோட வாழ்க்கையை ஓரளவு பயனாக உருவாக்கிக்கிறதுக்கு இந்த யோகா கலைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு விதமான வியாதிகள் வருதுன்னா அதுக்கு என்ன ப்ரிவென்ட் பண்ணுறது, எந்த சிஸ்டம் வீக்காக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக யோகா முறைகளை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய காகுனேட்டிவ் டிக்ளைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எண்ணங்களோட ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வயதான காலத்தில். ஸோ அதுக்கு யோக நித்திரைங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ரிலாக்ஸேஷன், ஏன்னா அதனால தான் வயசானச்சுலப்பா எனக்கு தூக்கமே வரலை. ஸோ அந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு யோக நித்ராங்கிற ஒரு பயிற்சியும் சாந்தி ஆசனா அப்படிங்கிற பயிற்சி முறைகளும் தூக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கும், அவங்களுக்கு டிக்ளைன் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆசன முறைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வயதானவர்களுக்குன்னு சிறந்த யோக முறைகள் இருக்குது. அந்த பயிற்சி பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது மாதிரி அட்டாச் டுவர்ட்ஸ் த லைஃப், நான் இருக்கக்கூடிய வாழ்க்கையே நான் ஒரு பயனான வாழ்க்கையாக வாழ்ந்துடுறேன், சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கையாக வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த யோகா ரொம்ப மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது. ஸோ இப்போ வயதானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா, ஒன்று தூக்கமின்மையாக இருக்கும், இல்லைன்னா கை கால்கள் உபாதை வலிகள் பெயின் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்கனில் எனக்கு இப்போ டயபெட்டிக் வந்துருச்சு, இது பர்டிகுலராக ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய விஷயமா இருக்கும். யோகாங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்காக கூட தெரப்பியாக எடுக்காமல், ரெகுலராக நான் எப்படி வாக்கிங் போகிறேனோ அதே மாதிரி ரெகுலராக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறேன், பிராணாயாமா நாடி சுத்தி பண்ணுறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் பண்ணிவிட்டு ஒரு 4 ஆசனா லைக் சுகாசனா, பச்சுமோத்தாசனா, வஜ்ராசனா, இது மாதிரி எந்த ஆசனம் என்னால் பண்ண முடியுதோ இந்த நேரத்தில் அந்த ஆசனங்களை எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ, அந்த ரீடென்ஷன் அண்ட் ரெப்புடேஷன் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தட் இண்டிவிஜுவல் ஹெல்த். அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆசனமை எவ்வளோ நேரம் நிறுத்தணும், எவ்வளோ ட்ரிப்பு பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ வயதானவர்கள் எவ்வளோ நேரம் முடியுதோ அதை பண்ணினால் போதும். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.